2 அம்மா குழந்தை பெற்றாங்க. ஒரு அம்மாவுக்கு ஆண் குழந்தை, இன்னொரு அம்மாவுக்கு பெண் குழந்தை. பிறந்து முடித்த பிறகு 2 பேரும் பிரச்சனை பண்ணுறாங்க. அதாவது எனக்கு தான் ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது. அந்த அம்மாவும் சொல்லுது, இல்லை இல்லை எனக்கு தான் ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி. ஒரே குழந்தைக்கு 2 பேரும் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். இப்போ எது யாருடைய குழந்தை அப்படிங்கிறது தெரியலை. இந்த பிரச்சனை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்த பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்களாம், 2 தாயிட்ட இருந்தும் ஒரே அளவிலான பாலை கறந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரே அளவில் 2 தாயிட்ட இருந்தும் பால் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த 2 பாலையும் நிறுக்க சொன்னாங்க. நிறுத்து பார்க்கும் பொழுது ஒரு பாலுடைய எடை கூடுதலாக இருந்தது, இன்னொரு பாலுடைய எடை கம்மியாக இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க, எந்த பால் எடை கூடுதலாக இருக்கிறதோ அந்த பால் ஆண் குழந்தைக்குரியது, எந்த பாலுடைய எடை கம்மியாக இருக்குதோ அது பெண் குழந்தைக்குரியது. எனவே எடை கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த பால் எந்த தாய்க்குரியதோ அந்த தாய்க்குத்தான் ஆண் குழந்தை